அங்கங்கே வாங்கக்கூடிய கடன் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ டேட்டு மிஸ் ஆகிடும். சில பேருக்கு வந்து 5ஆம் தேதிக்கு ஒரு இஎம்ஐ வச்சுருப்பாங்க, 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வச்சுருப்பாங்க, அம்மா 22ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரம் மறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் பேமெண்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஒரு சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க, ஒரு கன்வென்சிங் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க, லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் போடுவாங்க இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவு இல்லை. ஸோ அது வந்து பெரிய பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. எல்லா கடன் அடைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் இருக்குது, ஏற்கனவே ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, இது இல்லாமல் இஎம்ஐயில் ஒரு டிவி வாங்கிட்டேன், அது இல்லாமல் ஒரு 2 வீலரும் வாங்கிட்டேன். இந்த எல்லாத்தையும் லோனை அடைக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் மாத சம்பளம் வாங்குகிறேன். இந்த மாத சம்பளத்தில் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி ஏதாவது லோன் கிடைக்குமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு கிடைக்குமா? இது போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன லோன் கிடைக்க மாட்டுது பாஸ், டெபிட் கன்சல்டேஷன் லோன் கேட்டாவே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்குது, நிறைய லோன் இருக்குது, எல்லா லோனையும் அடைக்கிற மாதிரி ஒரே ஒரு இஎம்ஐ, இந்த ஒரே ஒரு இஎம்ஐயில் எல்லா கடனையும் அடைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆஃபர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே கிடைக்குதா கேட்டிங்கன்னா நான் லைவ் ப்ரூஃபாகவே ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ லைவாகவே ஒரு அப்ளை பண்ணி அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வருதுன்னு காட்டுறேன். ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ட் லோனை காட்டுறேன். அதுக்கப்புறமா அது டெபிட் கன்சல்டேஷன்லாம் அது போல் காட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் லோனை அவருக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆகுது காட்டுறேன். அதே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. அதுக்கு ப்ராசஸிங் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படி வாங்குறது பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் இது போல் அங்கங்கே கடனில் இருந்தீங்கன்னா அது ஒன்றாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உண்மையாகவே இந்த லோன் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த வாய்ப்பை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்கா, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கிடைக்கும், இன்கேஸ் உங்கள் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற நோட்டிஸ் உங்களுக்கு போதுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக விளக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த லோன் தரக்கூடிய கம்பெனியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் லோன். இவங்க வந்து இன்ஸ்டன்ட் லோன் தராங்க. 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணோம்ன்றது நான் டீட்டெயிலாக ஒருத்தருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு லைவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் தேவைப்படுறவங்களுக்காக தரக்கூடிய ஒரு லோன் ஆஃபர் இது. ஸோ இது வந்து வெப்சைட்லேயே தராங்க. அதை எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் போட்டு 10 lakhs வரைக்கும் இங்கே தருவதாக சொல்கிறாங்க. இதில் வந்து பெரிய ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறப்பு சலுகைகள் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 foreclosure சார்ஜஸ். இந்த லோனை வாங்கிட்டீங்க, டக்குன்னு அடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 12 மாதம் கழிச்சு தான் கட்டணும், 12 மாதம் கழிச்சு தான் அடைக்கணும். அப்படி அடைக்கிறதா இருந்தால் foreclosure சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. ஆனால் இங்கே foreclosure சார்ஜஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் 30 நிமிஷத்துல உங்கள் லோன் அப்ரூவல் ஆகிடும் சொல்கிறாங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாவே போதும், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் அப்ரூவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ நேராக பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் மணின்னு ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் போட வேண்டியிருக்கும். பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. இதில் தான் எடுத்தோடனே பாயிண்ட் இவ்வளோ தான். இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் போட்டு அவரோட நேமை போட்டு இவ்வளோ அமௌண்ட் இவருக்கு கிடைக்கும், 4,99,000 இவருக்கு கிடைக்கும், உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 2 விதமான இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 36 மாதத்துக்கு மாதம் 18,783 ரூபா நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 48 மாதம் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,262 ரூபா கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி கேட்குறாங்க. உங்கள் பேன் கார்டை வச்சுக்கிட்டு வீடியோ கேஒய்சி நீங்கள் கால் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வீடியோ கால் பண்ண வேண்டியிருக்குங்க. இந்த வீடியோ கால் பண்ணும்போது அவங்க எதிரில் இருக்கிறவர் ஒருத்தர் உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களோட பேசுவார். அவர் உங்களை ஃபோட்டோ எடுத்து பேசிப்பார். அதாவது உங்கள் ஃபேஸ் இருக்கும், உங்கள் கையில் உங்கள் பேன் கார்டு, இவர் தான் அந்த பேன் கார்டோடைய நபர். அது நிறைய ஃப்ராட் நடக்கிறதுனால இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து வீடியோ கேஒய்சியை பிடிச்சிடுறாங்க. ஸோ அது பண்ணிட்ட பிறகு போதும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இங்கே கேட்குறாங்க. உங்கள் நல்ல அமௌண்ட் சாங்ஷன் ஆகிறதுனா, அதாவது ஒரு 5 லட்ச ரூபா இப்போ சாங்ஷன் ஆகிறதுனா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் இங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான், பெரிய டீட்டெயிலாக அவங்க கேட்கல. உடனடியாக இந்த இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது.
இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல டெபிட் கன்சல்டேஷன் லோன்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. அதாவது அங்கங்க வாங்கக்கூடிய கடன் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ டேட் மிஸ் ஆயிடும். சில பேருக்கு வந்து 5ஆம் தேதிக்கு ஒரு இஎம்ஐ வச்சிருப்பாங்க. 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வச்சிருப்பாங்க. அம்மா 22ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரம் மறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிஸ் பேமெண்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஒரு சார்ஜஸ் ஒண்ணு போடுவாங்க. ஒரு கன்வென்சிங் சார்ஜஸ் ஒண்ணு போடுவாங்க. லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் போடுவாங்க இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவு இல்ல. ஸோ அது வந்து பெரிய பெனிஃபிட்ன்னு சொல்றாங்க. எல்லா கடனும் அடைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. 2வது முக்கியமான விஷயம், இது போல அங்கங்க வாங்கியிருக்கும்போது கிரெடிட் ஸ்கோர் கம்மியா ஆயிடும். நீங்க 750 இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா 600, 500 கிட்ட ஆயிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது போல சின்ன சின்ன மிஸ் பேமெண்ட் ஆகும்போது அதோட இம்பாக்ட் வந்து கிரெடிட் ஸ்கோர பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் ஆகும். அதனால வந்து நீங்க ஈஸியா இது போல டெபிட் கன்சல்டேஷன் லோன நீங்க அப்ளை பண்ணலாம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு என்ன மொற? இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன முறை? நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை டைரக்ட்டா விசிட் பண்ணுறது நல்லது. விசிட் பண்ணதுக்கு முன்பாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது? நீங்கள் வாங்கியிருக்க லோனை ஏதாவது மிஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய வருமானம் எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு 30,000 நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. ஏற்கனவே வாங்கியிருக்க கடன் எல்லா கடனோட இஎம்ஐலாம் சேர்த்து மொத்தமாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 20,000 அந்த இஎம்ஐ இருந்துச்சுன்னா, அல்லது எல்லாத்து கடத்தோட இஎம்ஐ 20,000 இருந்துச்சுன்னா தாராளமா உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல லோன் கிடைக்கும். எதுக்கு சொல்றேன்னா, வாங்குற சம்பளத்தில அது அடங்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம போணும்னா, வெரிஃபை பண்ணி பார்த்தா அங்க தெரிஞ்சிரும். ஓகே. உங்களுடைய இன்கமுக்கு இது இவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த இன்கம்ன்றது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சேலரி பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும்பொழுது, அது வந்து பான் கார்ட்ல இம்பாக்ட் ஆயிடும். இவரோட இன்கம் இவ்வளோ வருது. அது வந்து இவருடைய கிரெடிட் இவ்வளோ இருக்கு. ஸோ இவரோட டெபிட் இவ்வளோ இருக்கு. அப்போ வீட்டுக்கு இவ்வளோ கொண்டு போறாரு. இவரால சமாளிக்க முடியும். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே வருவாங்க. இதுதான் வந்து முக்கியம். டெபிட் கன்சல்டேஷன் லோன்ன்றது தனியா இதுக்குன்னு ஒரு லோன் கிடையாது. இது ஒரு பர்சனல் லோனா தான் வரும். பர்சனல் லோன் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு ரீசனாக தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ நீங்கள் அப்படி போனீங்கன்னா தான் நீங்கள் வாங்க முடியும். பர்சனல் லோன் கேட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி லோனுக்கு பாஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அடைக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன். அதனால் இந்த பர்சனல் லோன் தாங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா தான் இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் போனாவே தாராளமாக எல்லா கடனும் அடைக்கிறதுக்கான லோன் ஆஃபர் கண்டிப்பாக அவங்க தருவாங்க. பர்சனல் லோனாகவே இது தருவாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் லோன் தருவாங்க. சொல்றாங்க. கிரெடிட் ஸ்கோர் ஒரு 730க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. வருமானம் ஒரு 25,000 30,000 உங்களுடைய தேவைக்கேத்த மாதிரி வருமானம் இருக்கணும். அது நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. என்னுடைய தேவைக்கேத்த மாதிரி வருமானம் இல்ல அப்படின்னீங்கன்னா, அப்பயே முடிவு பண்ணிக்கங்க. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. அப்போ உங்க வருமானத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுக்கங்க. இல்லாட்டி யாராவது ஒருத்தர் கூட சேர்த்து கோஆப்ளிகேட் லோனா சேர்ந்து லோன் வாங்குங்க. கோஆப்ளிகேட் லோன் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, கணவன் மனைவியா போனா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் ஒரு 50,000 60,000 2 பேரும் சேர்த்து காட்டினீங்கன்னா நறுக்குன்னு அமௌண்ட் சேங்ஷன் ஆகிடும். பட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. இந்த லோனை வாங்கும் பொழுது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. அதாவது இந்த பர்சனல் லோனை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. எனக்கு எல்லா கடனும் அடைக்கிற மாதிரி ஒரு லோன் வேணும். நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களை ப்ராசஸிங் எடுத்து நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கலேன். அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறோம். நல்ல ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம்னா உங்களை ப்ராசஸிங் ஃபீஸு அவங்களுடைய பர்சனல் லோனே சேர்த்து அதிலே கழிச்சிடுவாங்க. இல்லைங்க நார்மலான ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த அளவுக்கு பிரபலமான கம்பெனிலாம் இல்லை. நார்மலான ஒரு கிரெடிட் ஸ்கோர் தான் இருக்குன்னா, நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து முன்கூட்டியே கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கியமாக நான் சொல்லணும். அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்றது வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. ₹1,00,000 கேட்குறாங்களா, அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். ₹5,00,000 ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். அதாவது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பர்சனல் லோன் வழியாக உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. அதுக்கான முறைகள் என்னன்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்பாக உங்களை நீங்கள் ஒரு தடவை கிரெடிட் ஸ்கோர்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.